உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் கடைசி காலத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய இயக்கம் தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டதாக விளங்க வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனோடு கூட அவன் மெய்யான ஒரு தொடர்பின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று சொன்னாலே இந்த மாம்சீகமான காரியங்கள் முற்றிலும் அகன்று போக வேண்டியது அவசியமான ஒன்றாக விளங்குகிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆவிக்குரிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் கண்டுகொள்ள முடிகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய சித்தமான அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் தேவத்துவமான விஷயங்களை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலேயே அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலெழும்பின ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகள் எல்லாம் சாத்தியமாக்கப்பட முடியும் என்று ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் பேச துவங்குகின்றார். இந்த ஆவிக்குரிய நிலை மேலெழும்பக்கூடிய ஒரு வழிமுறை என்றால் என்ன, இவைகளை பற்றி தான் நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு பெயரை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது, மறுரூபமாக்கப்படக்கூடிய ஒரு நிலை என்கிறதை பற்றி. மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுவரைக்கும் மாம்சத்தினுடைய ஆளுமைக்கு கீழாக காணப்பட்ட ஆவியும் ஆத்துமாவும் இப்ப இந்த நிலைகள் அப்படி தலைகீழாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் ஆவியினுடைய ஆளுமைக்கு கீழாக மாம்சமும் ஆத்துமாவும் கடந்து போகக்கூடிய நிலைகளின் ஊடாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய எல்லைகள் கடந்து போக துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி ரூபத்திலே காணப்படக்கூடிய மாற்றங்கள் வரும் பொழுதுதான் ஆவிக்குரிய நிலைகளை உங்கள் ஆவியிலும் என் ஆவியிலும் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடிகிறது. மற்றபடி மாம்சத்தின் மூலமாய் வரக்கூடிய மாம்சத்தினுடைய ஃபில்ட்ரேஷனுக்கு பிறகு வரக்கூடிய எந்த ஆவிக்குரிய நிலைகளையும் நீங்களும் நானும் சரியான விதத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனுடைய முழுமை அது எதற்காக அறிவிக்கப்பட்டது என்பதை பற்றி தான அந்த சிந்தனையே நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஏன்னா மாம்சத்தின் மூலமாய் ஃபில்ட்ரேஷன் பண்ணி வரப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் கூட அது அநேக மாம்ச கலப்புகளிலே காணப்படுகிறதை பார்க்க முடியும். அப்ப நேரடியாக ஆவியோடு கூட ஆண்டவராகிய தேவன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் ஆவியாய் இருக்கிறதுனால அவர் உங்கள் ஆவியிலும் என்னுடைய ஆவியிலும் அநேகம் கருத்தான காரியங்கள் யாவற்றையும் பேச வேண்டும் என்று விரும்ப ஆரம்பிக்கிறதுனால நம்முடைய ஆவியின் நிலை மேலெழும்பக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகளை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க துவங்குகின்றார். இது மேலெழும்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ளவும், தேவத்துவமான காரியங்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நேரடியாய் பெற்றுக்கொள்ளவும், தேவன் பேசும் ஒவ்வொரு காரியத்தின் ஆழமான விஷயங்களை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளவும் தக்கதான வல்லமை பெற்றதாக நம்முடைய ஆவியினுடைய நிலை உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பிக்கிறது. இப்ப நம்முடைய ஆவியினுடைய நிலை எப்படியாய் காணப்பட முடியும் அப்படின்னா, மாம்சத்தினுடைய கட்டுகளினால் கட்டப்பட்ட ஒரு நிலையாக, நம்முடைய ஆவியினால் எழும்பி எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்த முடியாத ஒரு நிலையாக. அதனாலதான் யாராகிலும் ஒரு மனுஷனுடைய உதவி உங்களுக்கும் எனக்கும் தேவைப்பட ஆரம்பிக்கிறது. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் நம்ப முடியுமே தவிர நானாக எந்த விதமான விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்க எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை அறியக்கூடிய ஒரு மனுஷனாக விளங்க முடியுமே தவிர என்னுடைய சொந்த ஆவியினுடைய இயக்கத்தின் ஊடாக கடந்து போக என்னால் ஆகிறது இல்லை. அதுக்கு காரணம்
என்னன்னா, இந்த மாம்சம் அந்த ஆவியினுடைய நிலைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறது மட்டுமில்லாமல், இந்த ஆவியினுடைய செயலை செயலிழக்க பண்ணக்கூடிய அளவிற்கான கிரியைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது. இப்ப கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், மறுரூபத்தினுடைய நிலை என்று சொன்னால், இந்த மாம்சத்தினுடைய ஆளுமை முற்றிலும் புறம்பே தள்ளப்பட்டு ஆவியினுடைய ஆளுமை மேலெழும்பி வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த ஆவி மேலெழும்பி வரக்கூடிய நேரத்தில் நமக்கு முன்பதாக ஆவிக்குரிய மண்டலத்தில் உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஆவி தெளிவான விதத்தில் பார்க்கக்கூடியதாய் விளங்குகிறது. நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது, சாத்தானுடைய நிலை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, கர்த்தர் எந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே விரும்ப ஆரம்பிக்கின்றார், வேத வசனம் போதிக்கக்கூடிய காரியங்கள் என்றால் என்ன, என்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் நான் எந்த அளவிற்கு பலவீனமாய் காணப்படுகிறேன், இப்படி ஒவ்வொரு ஆவிக்குரிய நிலைகளையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றதாக நம்முடைய ஆவியினுடைய தன்மை ஆண்டவராகிய தேவனுக்குள் அதாவது பரிபூர்ணமான பலப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பிக்கிறது. இப்படி நம்ம நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகும். ஏன்னா அது ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியினால் உருவாக்கப்பட்ட அவருடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னாலே ஆவியிலே பலம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்தை பற்றிதான அறிவையும் உணர்வையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். பல மக்கள் இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி பல விதமான செய்திகளை பேச ஆரம்பிப்பாங்க. இங்க மாதிரியே தான் அங்கே அநேக விதமான கடை வீதிகள் இருக்கிறத பார்ப்பீங்க, இங்க மாதிரி தான் அநேக விதமான பொருட்கள் யாவற்றையும் வாங்கக்கூடிய வழிமுறைகளை பார்ப்பீங்க அப்படிங்கிறத பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, இவைகள் எல்லாம் நம்முடைய மாம்சத்தினுடைய அறிவினால் அறியப்பட முடியாத அதற்கு அப்பாற்பட்ட நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒன்று. இவைகளை அறிய வேண்டும் என்று சொன்னாலே ஆவிக்குரிய நிதானமும் அறிவும் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் உண்டாக்கின ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த மறுரூபம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு ஒரே வரியில ஒரு டெஃபினேஷன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாம்சம் நீங்கி ஆவியின் சரீரமாய் மாற்றப்படக்கூடிய ஒரு அனுபவம் என்கிறத பற்றி நம்ம பேச முடியும். இந்த மாம்சம் நீங்குதல் அப்படின்னா மாம்சம் அழிக்கப்படுதல்ல, மாம்சத்தினுடைய ஆளுமை அகற்றப்பட்டு ஆவியினுடைய ஆளுமை மேலெழும்பி வர துவங்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் மறுரூபம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த மறுரூபத்தில் ஆண்டவராகிய தேவன் பல நிலைகளை பற்றி பேசிக்கொண்டு வர ஆரம்பித்தார். முதல் நிலை நம்ம பார்த்தோம், நம்முடைய சிந்தனையிலே வரக்கூடிய மறுரூபம் என்கிறதை பற்றி. இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம் நம்முடைய சாயலில் காணப்பட வேண்டிய ஒரு மறுரூபம். இதே சாயலோடு கூட தேவராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் ஆகிறது இல்லை. உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த பூமியிலே வாழுகிறதுக்கு இந்த சாயல் நமக்கு போதும். ஆனால் இந்த சாயலோடு கூட அதாவது மற்ற கிரகங்களின் ஊடாக கடந்து போக உங்களால் முடியாது. அதற்கேற்ற பல விதமான எக்யூப்மெண்ட் எல்லாம் நீங்கள் உங்களுடைய சரீரத்திலே அந்த காரியங்கள் யாவற்றையும் பயன்படுத்தினால் மட்டும்தான் வேறு கிரகங்களின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தினுடைய சாயலோடு கூட தேவராஜ்யத்தின் மகிமையை பார்க்க நம்மளால முடியாது. இந்த சாயலில் ஒரு மாற்றம் வர வேண்டியது அவசியம். என்ன மாதிரி மாற்றம் வரணும் அப்படின்னா கர்த்தருடைய சாயலுக்கு ஏற்ற சாயலாக நம்முடைய சாயல் ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 49வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 15:49 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். மண்ணுக்குரிய சாயலாக நாம் இந்த நாட்களிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களாய் விளங்குகின்றோம். இனி வானவருக்குரிய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த நாட்டை சென்று அடையவும், அந்த நாட்டினுடைய மகிமையை பார்க்கவும், அந்த நாட்டினுடைய ஒவ்வொரு விதமான தன்மைகளை புரிந்து கொள்ளவும் நம்மால் ஆகும். அந்த நாட்டை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. இங்கே இருந்தே அந்த நாட்டினுடைய மகிமையான காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு என்ன காரியம் தேவைன்னா, இந்த பூமியிலே காணப்படக்கூடிய இந்த காலத்தில் நம்முடைய சாயலிலே ஒரு மாற்றம் வளர ஆரம்பிக்கிறது உண்டானால், அல்லது வானவருடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே இருக்கக்கூடிய இந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், வானத்துக்குரிய ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் கண்ணும் கருத்துமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். அதாவது வெளிநாட்டுக்குள்ளாக கடந்து போகிறதுனால அந்த நாட்டை பற்றி எங்கேயே நம்ம உட்கார்ந்து நம்ம எல்லா விதமான அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்டது, அந்த நாட்டிலே அதாவது அவங்க பயன்படுத்தக்கூடிய அநேக விதமான பொருட்கள் யாவும் எப்படிப்பட்டது, அங்கு பயன்படுத்தக்கூடிய அநேக விதமான பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மணி எப்படிப்பட்டது, எல்லாவற்றையும் இங்கே உட்கார்ந்த போது எப்படி அந்த காரியங்கள் யாவற்றை நம்ம தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, அதே மாதிரி மறு உலகத்தை பற்றி இந்த பூலோகத்திலே உங்களாலும் என்னாலும் கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தேவை என்னன்னா, இந்த பூலோகத்தில் காணப்படக்கூடிய நேரத்திலே நம்முடைய சாயலிலே அந்த உருமாற்றம் வந்து வானவருக்குரிய சாயலுக்குரிய அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது உண்டானால், பூமியிலே இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே பரலோகத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. தேவராஜ்யம் என்றால் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த ராஜ்யத்தினுடைய
தேவனுடைய மகிமை என்றால் எப்படிப்பட்டது, அந்த மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எத்தன்மை உள்ளவனாய் மாற்றப்பட வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறதைப் போல வானவருடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இந்த சாயல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போய் வானவருக்கு ஏற்ற சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்குரிய ஒவ்வொரு விதமான விஷயங்களை தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளும் ஒரு மக்களாய் நாம் விளங்க ஆரம்பிக்க முடியும். சரி, இந்த வானவருடைய சாயல் என்கிறதை பற்றி போன வாரத்தில் ஒரு காரியத்தை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 11:7 இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்கிறேன். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. புருஷனானவன் தேவ சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியினால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை, ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஒரு புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை என்கிறதை பற்றி ஆண்டவராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறார். புருஷத்துவமான வாழ்க்கைன்னு அர்த்தம் எல்லா விஷயத்தையும் அவனே ஆலோசனை பண்ணுகிறார். அவனே அந்த காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார். அவனே அதற்குரிய ஒவ்வொரு விதமான முடிவுகள் யாவற்றையும் எடுக்க ஆரம்பிக்கின்றார். ஒரு விஷயத்திலே நான் பரிபூர்ணமான வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு நான் என்னை எப்படி தயார் பண்ண முடியும், எப்படி அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக முடியும், இந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் எந்த மார்க்கத்தின் ஊடாக கடந்து போனால் இந்த இலக்கை நான் என்னுடைய வாழ்க்கையில் எட்ட முடியும், அவனே உட்கார்ந்து ஆலோசனை பண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். முதல் காலத்தில் அவன் ஒரு சின்ன ஒரு எந்த விதமான காரியத்தையும் புரிந்து கொள்ளாது இருக்கக்கூடிய ஒரு குழந்தையான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம். அந்த குழந்தைத்தனமான ஒரு நிலை என்கிறது யாராகிலும் போதித்தால் கேட்பாங்க, யாராகிலும் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய கருத்து தெரியாது, அது ஏன் அந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு தெரியாது, ஆனால் சொன்னதற்காக அவர்கள் கீழ்ப்படிந்து செய்வாங்க. அதுக்கு பேர் அதாவது ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு வாழ்க்கைங்கிறதை பற்றி பேச முடியாமல் அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு வாழ்க்கை. குழந்தைத்தனமான வாழ்க்கையில் நீங்கள் அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அந்த விளக்கத்தை அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஏதோ சொல்கிறதுக்காக நான் செய்கிறேன், அதனுடைய காரணம் என்ன, எதற்காக இந்த ஒரு வார்த்தையை என்னுடைய பெற்றோர்கள் என்னோடு கூட பேசுகிறாங்க, அது அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு பேர் ஆரம்ப காலத்திலே காணப்படக்கூடிய ஒரு குழந்தைத்தனமான ஒரு வாழ்க்கை. ஆனால் வளர வளர ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிவிக்கப்படும் பொழுது அதை செய்தால் என்ன மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் வரும், இதை ஏன் கடவுள் எனக்கு முன்பதாக சொல்லுகின்றார், இதை நான் ஏன் செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி ஆண்டவராகிய தேவன் அறிவுறுத்த ஆரம்பிக்கின்றார். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகிறான். இதுக்கு பேர் தான் ஒரு புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை. எதை அவன் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அந்த காரியங்களை விளங்கினவனாய் அந்த காரியங்களை மெய்யாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். விளங்காமல் செய்கிறதுக்கும் விளங்கி அந்த காரியங்கள் யாவற்றையும் பயன்படுத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு. விளங்காமல் செஞ்சால் அது சரியாய் செய்தோமோ அதுக்கேற்ற பலன்கள் வருமா வராதா அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். இந்த எல்லா விதமான காரியங்களையும் புரிந்து கொண்டு நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அதனுடைய முழு பலனை அடையக்கூடிய வரைக்கும் அந்த நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை விட்டு மாற்றிக்கொள்ள மாட்டேன். அப்போ கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், இந்த பூரண புருஷத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய ஒவ்வொரு விதமான பொறுப்பினுடைய ஆழமான அந்த பரிமாணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகின்றோம். புரிந்து அந்த காரியங்களை செயல்படுத்தி சரியான அதனுடைய ரிசல்ட்டை நாம் கர்த்தருக்கு முன்பதாக காண்பிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த புருஷனுக்குரிய சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டும். இந்த சாயல் தான் ஆண்டவராகிய தேவனுடைய சாயல். எந்த ஒரு விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அதனுடைய இறுதி வரைக்கும் எட்டக்கூடிய அளவிற்காய் முயற்சிக்கக்கூடிய ஒரு சாயல். எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் பாதி வழியிலே நின்று போகக்கூடிய ஒரு சாயல் அல்ல. இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியலன்னு சொல்லி விட்டுவிடக்கூடிய ஒரு சாயல் அல்ல. ஒரு புருஷத்துவம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிலை எதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால், ஒரு பொறுப்பு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தால் அந்த பொறுப்பினுடைய இறுதி வரைக்கும் போய் அதிலே வெற்றியை பெற்றவனாகவே அவன் மெய்யாகவே திரும்பி வர ஆரம்பித்து விடுகின்றார். இதுக்கு பேர் தான் ஒரு புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காகவே ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேச ஆரம்பிக்கின்றார். சரி, இந்த புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை என்கிறதை பற்றி ஆண்டவருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது? ஒரு புருஷத்துவமான ஒரு நிலை என்றால் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறார் என்று பாருங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அது நமக்கு என்ன சொல்றதுன்னு பாருங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் புருஷத்துவத்தினுடைய பூரணம் என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கேற்ற வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு மார்க்கம். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்து எல்லா விஷயத்திலும் நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்.
அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எந்த பகுதியில இருந்து உங்களுடைய நிலைகளை பார்க்க ஆரம்பித்தாலும் எதிலும் குற்றம் சுமத்தப்படாத ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றிலும் ஒரு சம்பூர்ணம் அடைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு ஆண்டவராக தேவன் தந்த பொறுப்பாய் இருக்கலாம். இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். மட்டுமல்லாமல் நம்முடைய கரங்களை நம்பி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியங்களாய் இருக்கலாம். இன்னும் பல திறப்பட்ட விஷயங்களாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எந்த விஷயத்தை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தாலும் ஒரு விஷயத்திலும் குற்றம் சுமத்தப்படாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலைக்கு பேரு தான் பூரண புருஷத்துவம் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமாய் நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்துல என்ன போட்டுருக்கு பாருங்க, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை ஜனங்கள் ஆராய்ந்து பார்த்தாங்க. ஆண்டவராக தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் குற்றம் சுமத்தக்கூடிய அந்த ஒரு நேரம், ஆண்டவராக தேவன் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்றை கேட்க ஆரம்பித்தார். எந்த கிரியைகளின் நிமித்தம் நீங்கள் என் மேல் குற்றம் சொல்றீங்க? ஆண்டவராக தேவனை பார்க்கக்கூடிய அந்த ஜனங்கள், பரிசேய சதுசேய வேதபாரக எல்லா ஜனங்களும் என்ன வார்த்தை சொல்றாங்க, உன்னுடைய கிரியைகளின் நிமித்தம் நாங்கள் உன்னை குற்றப்படுத்த மாட்டோம். ஏன்னா உன்னுடைய கிரியைகள் எல்லாம் நிறைவுள்ள கிரியைகள், அதுல குற்றமான காரியங்களை எங்களால் மெய்யாகவே பார்த்து பேச முடியாது. நீ ஒரு மனுஷனாய் இருக்கக்கூடிய இந்த காலத்துல உன்னை கடவுளுக்கு ஒப்பாய் நீ பேசுகிறாயே, அதை குறித்து தான் காரியங்கள் யாவற்றையும் சொல்லுகிறோமே தவிர மற்றபடி உன்னுடைய கிரியைகளை பற்றி நாங்கள் எந்த விதமான தப்பான காரியங்களை பேச முடியாது என்பதை பற்றி சொல்றாங்க. அப்போ ஒரு நிறைவான வளர்ச்சின்னு சொன்னால், நான் செய்யக்கூடிய கிரியைகள் எல்லா விதமான கிரியைகளும் சாட்சியுள்ள ஒரு கிரியைகளாக, மற்றவனுக்கு இடர்களை தராத ஒரு கிரியைகளாக, மற்றவனுக்கு முன்பதாக அவைகள் குற்றம் சுமத்தப்படாத ஒரு கிரியைகளாக. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய மக்களுடைய நிலைகளை பாருங்க, அநேக விதமான மக்களால் அவர்கள் குற்றம் பிடிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியம், ஒரு சைடில் அவங்களுடைய நிலைகளை அவங்க பார்ப்பாங்க. அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த வியூவில் அவங்களுடைய ஓட்டம் சரியான ஒரு ஓட்டமாக இருக்கும். ஆனால் மற்ற மக்களுடைய பார்வையிலே அவருடைய ஓட்டம் அநேகம் தவறான ஒரு ஓட்டமாக இருக்கிறதை பார்க்க முடியும். ஜனங்கள், அநேக மக்கள் குற்றம் சுமத்த ஆரம்பித்தாலும் தங்கள் குற்றங்களை ஒத்துக்கொள்ளாமல் தங்கள் வழியிலே ஓடக்கூடிய ஏராளமான ஊழியர்களை இன்றைக்கு உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இப்போ கர்த்தர் என்ன சொல்றான்னு சொன்னா, ஒருவனாலும் குற்றம் சுமத்தப்படாத ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு அனுபவம். இதுதான் பூரண புருஷத்துவமான ஒரு நிலை. இந்த ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்கிறதை போல நாம் போன வாரத்தில் பார்த்தோம், ஆண்டவராகிய தேவனை தலையாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் என்கிறதை பற்றி போன்ற பல விஷயங்களை பற்றி நம்ம தியானிச்சுட்டு வந்தோம். ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல கிறிஸ்துவனுடைய நிறைவான ஒரு வாழ்க்கையை போல, எந்த விஷயத்திலும் குற்றம் சுமத்தப்படாத ஒரு வாழ்க்கையை போல, ஆண்டவராகிய தேவனுடைய அந்த 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 ஊழியத்தையோ மற்ற காரியங்களையோ நீ எந்த பகுதியில் சுற்றி சுற்றி நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தாலும் ஒரு விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவனிலே ஒரு பழுதையும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றது பாருங்க, பழுதற்ற ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு கிறிஸ்தவன் தான் பூரண புருஷத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவன். இதுக்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சின்ன ஒரு குற்றம் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட தேவனுக்கு முன்பதாக நிற்கும் அந்த ஒரு மேன்மையை நாம் இழக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வசனத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை இவ்விதமா எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். யூதாவின் புஸ்தகத்தில் அந்த நாளிலே ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே மோசேயினுடைய சரீரத்தை குறித்து சாத்தான் தர்க்கம் பண்ணி பேச துவங்க ஆரம்பித்தார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாய் காணப்படக்கூடிய மிகாவேல், கர்த்தராகிய தேவன் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தார். மோசேயின் சரீரத்தை குறித்து சாத்தான் குற்றப்படுத்துகிறதுக்கு என்ன முகாந்திரம் உண்டு? உங்களுக்கே நல்லா தெரியும். கன்மலையை பார்த்து பேசி என்கிற அந்த காரியத்திற்கு விரோதமாக கன்மலையை 2 முறை அடித்த அந்த காரியம் சாத்தானுக்கு பிரியமான ஒரு விஷயத்தை செஞ்சதுனால அதிலே ஒரு பகுதி அவருடைய வாழ்க்கையிலே குறைவாக காணப்பட்ட பகுதி. அந்த பகுதி நிமித்தம் கர்த்தருக்கு முன்பதாக போய் நின்று சாத்தான், எனக்கு உண்டான சரீரம் இது, இந்த சரீரத்தை நீர் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, ஏனென்றால் என் வித்து அதிலே பதிந்திருக்கக்கூடியதாய் காணப்படுகிறது என்கிறதை பற்றி சாத்தான் தர்க்கம் பண்ணி பேச துவங்க ஆரம்பித்தான் மோசேயினுடைய சரீரத்தை பற்றி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட சாத்தானுடைய ஏதாவது ஒரு சின்ன ஒரே ஒரு தொடுதல், ஒரு சின்ன ஒரு கீறல், ஒரு சின்ன ஒரே ஒரு பிளாக் ஸ்பாட் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனுக்கு முன்பதாக போய் நீங்கள் இருக்கக்கூடிய சாத்தான் குற்றப்படுத்துவான், என்னுடைய மனிதன் இவன், ஏனென்றால் எனக்கு உண்டான அந்த சின்ன ஒரே ஒரு பிளாக் ஸ்பாட் அவனுக்குள் இருக்கிறது என்பதை பற்றி பேசுவான். அப்ப அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லா விஷயத்திலும் பூரண புருஷனமான ஒரு வாழ்க்கை, எந்த இடத்திலும் பழுதற்ற ஒரு வாழ்க்கை, எல்லா இடத்திலும் சீர்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதுல எந்த காரியம் சாத்தான் வந்து பார்க்க ஆரம்பித்தாலும் கூட எந்த விஷயத்திலும் குற்றப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷனுக்கு பேர் தான் பூரண புருஷத்துவம் நிறைந்த ஒரு மனிதனாய் அவன் நினைவு கூறப்பட ஆரம்பித்து விடுகிறான். சரி,
இந்த பூரண பரிசுத்தத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சில முக்கியமான காரியங்களை பற்றி பேச துவங்க ஆரம்பிக்கிறது. எந்தெந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பூரணப்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறது என்பதை பற்றி சில முக்கியமான கருத்தினுடைய ஆழமான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அதில் 13வது அதிகாரம் 32வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா அதில் 13வது அதிகாரம் 32வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய சித்தத்தை எல்லா விஷயத்திலும் நிறைவாக்கி முடிக்கும் ஒரு அனுபவத்துக்கு பேர் தான். எந்த காரியத்திலும் நான் தேவனுடைய சித்தத்தை குறைவாக வைக்க கூடாது. இந்த சித்தத்தை நான் பாதி வரைக்கும் தான் முடிச்சிருக்கிறேன், மீதி பாதி இன்னும் நான் முடிக்கவில்லை என்பதை பற்றி நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட பல விஷயங்களை பேசி கொண்டு வரக்கூடிய அந்த காலங்கள். அந்த நாளில் ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பேச துவங்க ஆரம்பித்தார். அந்தந்த நாளுக்குரிய கணக்கை அந்தந்த நாளிலே நீ மெய்யாகவே நிறைவாக்கி முடிக்க வேண்டும். இந்த விஷயம் எனக்கு சரியாக என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. உடனே கர்த்தராகிய தேவனை பார்த்து நான் கேட்டேன், எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே? அந்தந்த நாளினுடைய கணக்கை அன்றன்றைக்கே நீ சரியாக அந்த காரியங்கள் யாவற்றையும் நிறைவாக்கி வைக்க வேண்டும். இன்னைக்கு நான் உன் கையில் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறேன் என்று வைத்துக்கொள். ஒருவேளை ஊழியம், இத்தனை விதமான ஊழியத்தை செய்யணும், இத்தனை விதமான ஆத்துமாக்கள் உன் பிரசங்கத்தின் மூலமாய் மனம் திரும்ப வேண்டும், இத்தனை விதமான மக்களுக்கு அற்புதங்களை உன் ஜெபத்தின் மூலமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இத்தனை விதமான போராட்டங்களை, இத்தனை விதமான வெற்றியை நீ பெற்றிருக்க வேண்டும். இப்படி சில கணக்குகளை நான் உனக்காக வைத்திருப்பேன். அந்த கணக்குகளிலே அந்தந்த நாளுக்குரிய கணக்கை நீ நிறைவாக்கி முடித்தால்தான், ஒருவேளை அன்றைக்கு இரவே உனக்கு மரணம் வருகிறது உண்டானால் அந்த கணக்கை நீ பாதியாக அப்படி பெண்டிங்கில் வைக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குவாய். நியாயத்தீர்ப்பின் நாளிலே அந்த கணக்கு முடிக்கப்படாமல் இருக்கிறதுனால அவைகளை பற்றி நீ ஆண்டவராக எனக்கு முன்பதாக கணக்கு சொல்ல வேண்டும். அப்போ கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு நாளை துவங்குகிறது பெருசில்ல, முடிக்கிறதுக்கு முன்பதாக அந்த நாளில் தேவன் என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பையும் நாம் நிறைவாக்கி முடிச்சுட்டானா பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் எந்தெந்த விதமான காரியத்தை கர்த்தர் என்னுடைய கையில் தந்தார், எந்தெந்த விதமான ஊழியத்தை கர்த்தர் என்னுடைய கரங்களிலே தந்தார், இத்தனை பேருக்கு ஜெபிக்கும்படிக்காய் சொன்னார், இத்தனை பேருக்கு நான் ஜெபிச்சிருக்கிறேன்னா, இத்தனை விதமான மக்களுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினா, நான் ஃபாஸ்டிங் இருந்தேன்னா இத்தனை விதமான மக்களுடைய ஆவிக்குரிய நன்மைகளுக்காக பல விதமான விஷயங்களை பற்றி நான் கர்த்தருடைய வார்த்தைகளாக நான் ஷேர் பண்ண வேண்டும். கர்த்தராகிய தேவன் எனக்கு வைத்து வைக்க ஆரம்பித்திருந்தார். இத்தனை மக்கள் தொலைபேசியின் மூலம் என்னோடு கூட தொடர்பு கொள்ள ஆரம்பித்தாங்க. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளை நான் பேசி அவர்களை நான் கர்த்தராகிய தேவனுடைய பட்சமாக ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினேன்னா, இப்படி ஒவ்வொரு விதமான காரியங்களிலும் ஒவ்வொரு நாளை பற்றிதான கணக்கை தேவன் வைத்திருப்பார். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்தந்த நாளுக்குரிய கணக்கு அன்னைக்கோட நீ க்ளோஸ் பண்ண வேண்டும். நான் இந்த கணக்கை, மீதி கணக்கை நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன்னு வைக்கக்கூடாது. ஏனென்றால் ஒருவேளை அன்றைக்கு இரவே உன்னுடைய ஜீவன் எடுக்கப்படுகிறது உண்டானால் இந்த கணக்கு அரைகுறை கணக்காக இருக்கிறது நீ பார்ப்பா என்பதை பற்றி கர்த்தர் பேசினார். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பூரணத்துவம், அந்தந்த நாளுக்குரிய ஒரு நிறைவான ஒரு வளர்ச்சி. இன்றைக்கு நான் எவ்வளவு தூரம் கர்த்தராகிய தேவனை அறியக்கூடிய அறிவில் வளரணும், இன்றைக்கு நான் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவிக்குரிய அனுபவங்களில் எவ்வளவு தூரம் நான் கடந்து போக வேண்டும், இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய வெளிப்பாடுகளிலே எத்தனை காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும், அவைகளை நான் பயன்படுத்த வேண்டும், கர்த்தருடைய வசனங்களிலே எத்தனை ஆழமான காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும், அவைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் கைக்கொள்ள வேண்டும், எத்தனை சாத்தானுக்கு விரோதமான போராட்டங்களில் நான் வெற்றி பெற வேண்டும், எத்தனை விதமான காரியங்களை நான் வடங்கடித்து சாத்தானின் எல்லைகளை ஆண்டவராகிய தேவனுடைய பக்கமாய் நான் திருப்ப வேண்டியது அவசியம். இப்படி ஒவ்வொரு கணக்கையும் அந்தந்த நாளுக்குரிய கணக்கை அந்தன்னைக்கோடு கூட நீங்களும் நானும் நிறைவு பண்ணணும். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், தேவ சித்தத்தை நிறைவாக்கும் ஒரு நிலை. இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தை, அவர் என்ன சொல்றார் பாருங்க, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்கி 3வது நாளில் நான் நிறைவடைவேன். எல்லாமே முடிஞ்சு போயிடும். எல்லா காரியத்திலும் ஆண்டவராக தேவன் தந்த பொறுப்புகள் எல்லாவற்றையும் நான் மெய்யாகவே நிறைவாக்கி முடிச்சிருவேன். இனி என்னுடைய கரங்களிலே தேவன் கொடுத்த அந்த பொறுப்புகளில் எந்த விதமான பெண்டிங்கும் இருக்காது. எல்லா காரியத்தையும் நான் செய்து முடிக்கக்கூடியவராய் விளங்குவேன் என்கிறதை பற்றி கர்த்தர் தன்னுடைய நிலைகளை ஆராய்ந்து பேச ஆரம்பிக்கின்றார். அப்போ ஒரு பூரண புருஷத்துவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்ன அர்த்தம்? என்னுடைய ஓட்டம், என்னுடைய அளவு, என்னுடைய ஒவ்வொரு விதமான தன்மைகளை நான் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து இந்தந்த வளர்ச்சியில் நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, இந்தந்த காரியத்தில் நான் கரெக்டாக போக ஆரம்பித்தேன்னா, என் தேவன் எனக்கு இன்றைக்கு என்னுடைய கரங்களை நம்பி தந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பில் என்னுடைய வாழ்க்கை ஒரு நிறைவான ஒரு காரியங்களை எட்ட துவங்க ஆரம்பித்திருக்கிறதா? இப்படி ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து அது ஒருவேளை நமக்கு இரவு நடு இரவு கூட செல்ல ஆரம்பிக்கலாம்.
ஒருவேளை அது அதாவது ஒரு 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 இரவு நேரமாக காணப்படக்கூடிய ஒரு 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 சூழ்நிலையாக கூட இருக்கலாம். அந்த நேரமாக காணப்பட ஆரம்பித்தாலும் அன்றைக்குரிய கணக்கை முடிக்காமல் நீங்களும் நானும் உறக்கத்தின் ஊடாக போகக்கூடாது. அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அந்தந்த நாளைக்குரிய நிறைவை நான் என் தேவனுக்கு முன்பதாக வாழ்ந்து காண்பிச்சிடணும். அப்போ இந்த பூரண புருஷன் அவனுடைய அறிவு எப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. இன்னைக்குரிய கணக்கை நான் இன்னைக்கு முடிச்சிடணும். இனி நான் இந்த 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 கணக்கை நாளைக்கு நான் வைக்கிறேன்னு சொல்லி நான் வந்து பெண்டிங் வைக்கக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு இரவிலே ஆண்டவராகிய தேவனுடைய வருகை திடீரென்று வருகிறது உண்டானால் இந்த கணக்கை நான் எங்கே போய் முடிக்க முடியும்? ஏன்னால் பூமிக்குரிய எந்த விதமான வித்தையும் செய்கைகளும் பரலோகத்தில் கிடையாது. இந்த பூமியில தான் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா விதமான வேலையை செஞ்சு முடிக்கணுமே தவிர மறு உலகத்தில் பெண்டிங்காய் வைத்து நான் அங்கே போய் நான் கர்த்தருடைய அந்த அந்த ஊழியங்கள் யாவற்றையும் செய்வேன் என்று உங்களால் என்னன்னு சொல்ல முடியாது. ஊழியம் செய்ய வேண்டிய ஸ்தலம் இங்கே தான். நீங்கள் இங்கே தான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் போய் கர்த்தருடைய எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ண முடியும். பரலோகத்துக்கு போய் நீங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அத்தனை விதமான மக்களுக்கு முன்பதாக போய் நீங்களும் நானும் நின்று எல்லா விதமான பிரசங்கமான காரியங்களை செய்ய முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க. இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை இங்கேயே நான் நிறைவாக்க வேண்டியது அவசியம். இதுதான் பூரண புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அதில் 4வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்வது வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்றது பாருங்க. நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் 15வது வசனம் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரக்கூடியவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் என்ன போட்டிருக்கு? சத்தியத்தை நான் கைக்கொண்டு வளரும் ஒரு நிலை, அது ஒரு பூரண புருஷத்துவமான ஒரு நிலை. சத்தியம் உன்னையும் என்னையும் வளர்க்கக்கூடிய தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஔஷதம், ஒரு ஆரோக்கியமான ஒரு 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 போஷாக்கு நிறைந்த ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு சத்துவம். இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி ஆண்டவராகிய தேவனுக்கு ஏற்ற வண்ணமாக இந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க. எல்லாவற்றிலையும் நாம் வளரக்கூடிய மக்களாக இருக்கும்படி அப்படி அவர் ஆண்டவராகிய தேவன் செயல்படுத்தினார். எல்லா விதமான காரியத்திலும் வளரக்கூடிய ஒரு வளர்ச்சி. நேற்றைய தின அனுபவம் இன்னைக்கு எனக்கு வரக்கூடாது. இன்றைய நாள் அனுபவம் நாளை தினத்தில் எனக்கு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவம், புதிய புதிய நிலைகள், புதிய புதிய காரியங்கள். நேற்றைக்கு வந்து ஒரு ஒரு வெளிப்பாட்டை போல இன்றைக்கு அல்ல. இன்றைக்கு நான் இன்னும் ஒரு புதிய நிலைகளை நான் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறேன். நாளை தினம் இன்னும் வேறொரு காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிற விருப்பத்தோடு நான் கடந்து போகின்றேன். இப்படி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் வளரக்கூடிய ஒரு வளர்ச்சி. ஒரு செடியை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக அதனுடைய வளர்ச்சியினுடைய விகிதம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த செடியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய கண்களுக்கு மறைவாக அது உள்ளார்ந்த வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து ஒரு 10 நாள் வந்து நீங்க அந்த செடியை நீங்க பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன். 11வது நாள் அந்த செடியை நீங்கள் பார்க்கும் பொழுது அது அநேகம் உயரமாய் வளர்ந்திருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் டெய்லி போய் பார்த்தா நமக்கு தெரியாது. அது நம்மை அறியாமல் உள்ளார்ந்த காரியங்களிலே அநேக விதமான அந்தந்த நாளுக்குரிய வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவன், ஆவிக்குரிய மனிதன் என்று அழைக்கப்படக்கூடியவன் எப்படி வளர வேண்டும்? என்றைக்கோ ஒரு நாள் மட்டும் வளரக்கூடிய ஒரு வளர்ச்சியாய் அல்ல, ஒரு செய்தியை கேட்டவுடனே வளரக்கூடியவனாய் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய புதிய அனுபவம், புதிய புதிய மாற்றங்கள். இதுதான் பூரண புருஷத்துவம் வாய்ந்த ஒரு வாழ்க்கை. பூரண புருஷத்துவம்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு முன்பதாக சொல்லப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றான். அதற்கு ஏற்ற அந்த அபியாசங்களை, அதற்கேற்ற அந்த பயிற்சிகளை தன்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகிறான். தனக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான குறிப்புகளை அவன் காணக்கூடிய நேரத்தில் அவைகளை கற்றுக்கொண்டு பேசாமல் விட்டு விடாமல் அவைகளை கை கொண்டு அவைகளின் மூலமாய் வரக்கூடிய வளர்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறார். இதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, நிறைய பேர் படிக்கக்கூடிய காரியங்களில் அவங்க என்ன செய்வாங்க? சில பேர் படிக்கணுங்கிறதுக்காக படிப்பாங்க, மார்க் வாங்கணுமேங்கிறதுக்காக படிக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஆனால் சில பேர் மட்டும் அந்த பாடம் என்ன காரியத்தை சொல்கிறது என்பதை பற்றி நான் அந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொள்ளும்படிக்காக அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு வந்து ஒருவேளை மார்க் கம்மியாக வரலாம், ஆனால் அந்த சப்ஜெக்டினுடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களை நுணுக்கமாய் அவர்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறார். இந்த பூரண புருஷத்துவம்னா எதை ஆண்டவர் சொல்லுகின்றார்? அவன் ஆழமாய் ஒவ்வொரு காரியத்தையும் புரிந்து கொண்டு அது எனக்கு எந்த விஷயத்தை போதிக்கிறது, அது என்னுடைய வாழ்க்கையிலே எதை எதிர்பார்த்து இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட ஆரம்பிக்கிறது. இப்ப கர்த்தராகிய தேவன், அதாவது ஒரு செடியாக நான் நாட்டப்பட்டிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செடியாக என் மேலே ஆண்டவராகிய தேவன் தண்ணீரை ஊற்றுகின்றார். இந்த தண்ணீரை ஊற்றக்கூடிய நேரத்தில் இந்த செடி என்ன விதமான காரியத்தை யோசிக்கணும்? இப்ப நானாக
நினைக்கிறது உண்டானால் நான் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? இந்த தண்ணீர் ஏன் என் மேல் ஊற்றப்படுகிறது? இந்த தண்ணீரை ஊற்றின மனிதன் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார் அப்படின்னா, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த செடி இதே நிலையிலே நில்லாமல் இது இன்னும் மேலே வளர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தை மையமாக கொண்டு அவர் அந்த செடியின் மேல் தண்ணீரை ஊற்ற ஆரம்பிக்கின்றார். அப்ப இந்த பூரண புருஷத்துவம்னா என்ன அர்த்தம்? என் மேல் கர்த்தராகிய தேவன் இத்தனை காரியங்களை பொழிகிறதற்கு என்ன காரணம்? அந்த மனிதன் புரிந்து கொள்ளுகின்றான். அந்த காரியங்களை அவன் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்து விடுகின்றான். தேவன் இத்தனை வரங்களை நான் கேளாமலே தருகிறதுக்கு என்ன காரணம்? இத்தனை ஊழியங்களிலே கர்த்தராகிய தேவன் என்னை நடத்தி கொண்டு போவதற்கு என்ன காரணம்? இத்தனை வெளிப்பாடுகளை ஆண்டவராகிய தேவன் நான் கேளாமல் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே என்னோடு கூட பேசுகிறதுக்கு என்ன காரணம்? அதை அவன் தன் வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படக்கூடிய தன்மைக்கு பேரு தான் பூரண புருஷத்துவம் வாய்ந்த ஒரு நிலை. இந்த பூரண புருஷனாய் காணப்படக்கூடிய மனிதன் அவன் என்ன செய்யறான் பாருங்க, சத்தியத்தை கை கொண்டு காலங்கள் தோறும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நிலைகளை எட்டும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். போன வருஷத்துல நீங்க அவனை பார்த்திருப்பீங்க. அவனுடைய ஆவிக்குரிய வரத்தினுடைய பலத்தை பார்த்திருப்பீங்க. அவனுடைய ஊழியத்தினுடைய நிலைகளை பார்த்திருப்பீங்க. அவனுடைய பிரசங்கத்தினுடைய நிலைகளை பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து கர்த்தருடைய நாமத்தினால் செய்யக்கூடிய அநேக விதமான அற்புதமான காரியத்தை பார்த்திருப்பீங்க. ஆனா அடுத்த வருஷத்தை நீங்க பார்க்கும் பொழுது போன வருஷத்திலே காணப்பட்டதை காட்டிலும் இந்த வருஷத்துல இன்னும் அதிகமாய் அதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை அறியாத ஒரு வளர்ந்து ஏறக்கூடிய ஒரு அனுபவம். சத்தியத்தை கை கொண்டு ஆண்டவராகிய தேவனுக்குள் வளரக்கூடிய ஒரு நிலை. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவளாய் இராமல். 15வது வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எல்லாவற்றிலும் நம்ம வளரணும். அறிவில் வளரணும், அனுபவத்தில் வளரணும், பலத்தில் வளரணும், கர்த்தருடைய காரியங்களை செய்யக்கூடிய விஷயத்தில் வளரணும், ஊழியத்தில் வளரணும். ஒவ்வொரு காரியத்திலும் போன வருஷத்தினுடைய அந்த அந்த அனுபவத்தை போல் இந்த வருஷம் எனக்கு இருக்கக்கூடாது. ஒரு புதிய நிலைகளில் நான் கடந்து போக வேண்டியது அவசியம். அதுதான் பூரண புருஷத்துவம் வாய்ந்த ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை தான் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். அதே மாதிரி பழைய வாழ்க்கையை மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வாழக்கூடியவனாய் அல்ல. அதே மாதிரி ஒரு நிலை, அதே மாதிரி ஒரு புரிந்து கொள்ளுதல், அதே மாதிரி ஒரு ஜெபம், அதே மாதிரியான ஒரு பிரயாசம், அதே மாதிரியான ஒரு ஓட்டம் இல்லை. ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இதுக்கு பேருதான் ஒரு புருஷத்துவமான ஒரு வாழ்க்கையினுடைய நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவராகிய தேவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்களும் நானும் வளர்ந்தேறக்கூடிய ஒரு அனுபவம் என்றால் எதை ஆண்டவர் சொல்லுகின்றார்? நாள்தோறும் புதுப்பிக்கப்படும் ஒரு நிலை, நாள்தோறும் வளரக்கூடிய ஒரு அனுபவம். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் நீங்களாகவே இருக்க மாட்டீங்க. எங்கோ நீங்கள் பறந்து போயிருப்பீங்க. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் ஒரு கழுகுக்கு சமானமாய் என்றைக்கோ நாம் பறக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருப்போம். எத்தனையோ விதமான காரியங்களை சாதிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருப்போம். இந்த உலகத்தில் என்னை ஆண்டவராகிய தேவன் வைத்தருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இன்றைக்கு வரைக்கும் நான் இப்படியே நான் உட்கார்ந்து ஒரு நிலையிலே காணப்படுவேனா? இல்லை. என்னுடைய ஓட்டத்தின் ஊடாக நான் கடந்து போய் எத்தனையோ காரியங்களை சாதிக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நிறைவான வளர்ச்சினாய் எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறார்னு சொன்னால், நமக்கு முன்பதாக சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய வார்த்தைகள் அது சத்தியமாக இருக்கலாம், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள அந்த அநேக விதமான ஆலோசனைகளாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவைகளை கை கொண்டு வளரக்கூடிய வளர்ச்சி நிலைகளை பெறக்கூடிய அனுபவத்துக்கு பேர் தான் பூரண புருஷத்துவம் வாய்ந்த ஒரு நிலை என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை குறித்து கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 17 முதல் 19 வரை இருக்கக்கூடிய வசனங்களிலே இந்த காரியத்தை வாசிக்கலாம். கொலோசியர் அதில் 2வது அதிகாரம் 17 முதல் 19 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. 18வது வசனம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். 19வது வசனம். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இடம் போட்டிருக்கு. அதில் முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கின்றார். தேவ வளர்ச்சி, அதாவது இந்த 18வது வசனத்தில் தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து ஏறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கின்ற தலையை பற்றி கொள்ளாமல்.
ரொம்ப முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா தலைக்கு நீங்களும் நானும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த தலை தான் ஒரு சரீரத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் நம்மோடு கூட பேசக்கூடிய வல்லமை பெற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நான் போன பிரசங்கத்தில் உங்க கூட பேசினேன். ஆண்டவராகிய தேவனை உங்களுடைய தலைமைத்துவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி. கிறிஸ்துவாகிய தலையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உறுதியாய் பற்றி கொண்டு நான் சார்ந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் வளர்ந்தேறக்கூடிய நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே எட்ட முடியும். பல பேர் பல ஊழியங்களை சார ஆரம்பிக்கிறாங்க, பல ஊழியர்களை சார ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள்ட்ட போனால் நல்ல செய்தியை நம்ம கேட்கலாம், இவங்கள்ட்ட போனால் நல்ல ஒரு ஊழியத்தின் ஊடாக கடந்து போகலாம், இவங்கள்ட்ட போனால் நல்ல காசுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கலாம். இவர்கள் மூலமாய் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் பேரையும் புகழையும் நாம் சம்பாதிக்க முடியும். இல்லை இல்லை, தலையாகிய கிறிஸ்துவை நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கொண்டு அவர் உன்னை எங்கே நடத்துகிறாரோ அதை நோக்கி கடந்து போகக்கூடிய நிலைகள் தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் கிறிஸ்துவை சார்ந்து வாழும் ஒரு வாழ்க்கை. இதுதான் பூரண புருஷத்துவமான ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம். ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார், எதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் பேசும் ஒவ்வொரு காரியத்தினுடைய ஆழத்தையும் நீங்கள் சற்று ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு கருத்தை ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்தி பேச ஆரம்பிப்பார். எதை? ஆண்டவராகிய தேவனையே இடைவிடாமல் சார்ந்திருக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பழகணும். கர்த்தராகிய தேவனை விட்டு இங்கும் அங்கும் விலகி போகும் ஒரு மனுஷனாய் இல்லை, கர்த்தரையே எல்லா காலத்திலும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கிறதைத்தான் தம்முடைய வேதாகமத்திலே ஆண்டவராகிய தேவன் பல வசனங்களின் மூலம் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். நீயா நீ முயற்சி பண்ணாத, நீயா எந்த விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போகாதே, தேவனாகிய கர்த்தரை ஆண்டவராகிய தேவனை சார்ந்து தேவன் பேரில் உன்னுடைய நம்பிக்கையை வைத்து அவர் கிரியை செய்யும்படிக்காக நீ காத்திருக்க வேண்டும். இதுதான் வேதாகமத்தில் ஒவ்வொரு விதமான வசனங்களின் ஆழமான கருத்தும் உங்களுக்கும் எனக்கும் போதிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த கிறிஸ்துவை சார்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை என்றால் என்ன? கிறிஸ்து கிரியை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய வரைக்கும், ஆண்டவராகிய தேவன் வார்த்தையை பேசாமல் இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்களும் நானும் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. கர்த்தராகிய தேவன் வார்த்தையை பேசுகிறது உண்டானால் அதை செயல்படுத்தக்கூடிய விஷயத்துல நீங்களும் நானும் ஓய்ந்திருக்கக்கூடாது. மோசேக்கு வார்த்தைக்காக மோசே என்கிற மனிதன் காத்திருக்க ஆரம்பித்தான். கர்த்தராகிய தேவனை பார்த்து கேட்கின்றான், இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் என் மேல் கல்லறியை பார்க்கிறாங்க ஆண்டவரே, முன்பதாக வழிமறித்து நிற்கக்கூடிய செங்கடலை பார்க்கின்றோம், பின்பதாக எங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய அந்த பார்வோனுடைய சேனைகளை பார்க்கிறோம், இரண்டு பக்கத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை இந்த மோசே என்கிற மனுஷன் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக இருக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். உடனே இந்த மோசே என்ன விதமான காரியத்தை சொல்லியிருப்பா? நீங்கள் யாவரும் திரும்பி நின்று பார்வோனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பா. இல்லை என்று சொன்னால் அநேக விதமான படவுகளை உடனே நீங்கள் ஆயத்தப்படுத்தி இந்த சமுத்திரத்தை கடந்து போகக்கூடிய அந்த வழிமுறைகளை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கலாம். இந்த சமுத்திரத்தை சுற்றிலும் எங்காகிலும் நாம் போக முடியுமா என்று சொல்லி வழிகளை பார்க்க முடியும் என்று சொல்லி ஏதாகிலும் ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம். ஆனால் மோசே என்கிற மனிதன் எந்த விதமான தன்னுடைய மாம்சத்தினுடைய நிலைகளையும் சாராமல் தேவன் பேசும் வார்த்தைக்காய் மோசே காத்திருக்க ஆரம்பித்தார். தேவனை நீங்க சொல்லுங்க, நாங்க என்ன செய்யணும் எங்களை ஒரு வார்த்தை பற்றி சொல்லுங்க. அவங்க கூட போய் நான் சண்டை போடணுமா? இல்லை என்று சொன்னால் இந்த சமுத்திரத்தை சுற்றி நாங்கள் கடந்து போக வேண்டுமா? இந்த சமுத்திரத்தின் மேல் அநேக விதமான படவுகளை செய்து நாங்கள் கடந்து போக வேண்டுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆண்டவராகிய தேவன் சொன்னார், கடலை பிளந்து விடு என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருந்த மோசேயை போல நீங்களும் நானும் அநேகமான நேரங்களில் நம்முடைய அனுபவ அறிவின் மூலமாய் அநேகம் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். ஊழியக்காரனும் கூட, ஊழியம் செய்யக்கூடிய நிறைய மக்களும் கூட அவங்க செய்யக்கூடிய காரியம் என்ன? தங்கள் சொந்த அனுபவங்களின் மூலமாய் இந்த இடத்துல இப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்தினால் ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் வந்துடுவாங்க. அவர்களுக்கு அந்த லட்சக்கணக்கான மக்கள் வருகிறதுக்கு நாம் என்னென்ன விதமான காரியத்தை செய்யணும், அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்ன விதமான காரியங்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும், லட்சக்கணக்கான மக்கள் வருகிறது உண்டானால் அவர்களுக்கு தேவையான சாப்பாடு என்னென்ன விதமான சாப்பாட்டை நாம் தர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கும் ஏற்ற ஒவ்வொரு விதமான வழிமுறைகள் யாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து யாரெல்லாம் அதுக்கு தேவையான சப்போர்ட் யாவற்றையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. யார்கிட்ட போய் நம்ம உதவிகள் யாவற்றையும் பெற முடியும் என்கிறதை பற்றி அவர்களாக உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் சொல்கின்றார், நீ என்னுடைய கரங்களை கட்டி போடாமல் என்னுடைய கரங்களை கிரியை செய்ய அனுமதித்துப்பார். கர்த்தருடைய கரங்களை என்னுடைய பலத்தினால் நான் கட்டி போடக்கூடாது. கர்த்தருடைய செயல்பாடுகளை என்னுடைய எல்லா விதமான ஞானத்தினால் நான் மெய்யாக நிறுத்தி போடக்கூடாது. அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்யக்கூடிய கர்த்தர். அவர் செய்யும் அதிசயமான காரியங்களை பற்றி கர்த்தராக தேவன் சொல்கின்றார், தேவன் செய்யும் அற்புதமான காரியங்களை நின்று பாருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கும். நீங்க நின்று பாருங்க, தேவன் செய்யும் பெரிய காரியங்களை உங்கள் கண்களினாலும் என் கண்களினாலும் பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவனை கிரியைகளையே செய்ய விடாத அளவிற்காக
அவருடைய கரத்தை கட்டி போடும் அநேக மக்களுடைய நிலைகளை இந்த நாட்களில் நம்முடைய கண்களின் மூலமாய் பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வருகின்றார்? ஒரு பூரண புருஷனாய் காணப்படக்கூடிய மனிதன் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். என்ன சிந்திக்கிறான்? என் தலையாகிய கிறிஸ்து எனக்கு என்ன விதமான உத்தரவு போடுகின்றார்? என் தலையாகிய கர்த்தர் எனக்கு என்ன விதமான ஆர்டர் போட ஆரம்பிக்கின்றார்? இப்ப அத நம்முடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய உறுப்புகள் தன்னிச்சையாய் செயல்படுத்தப்படுகிறது இல்லை. அது என்னுடைய தலையிலே காணப்படக்கூடிய, அதாவது இந்த அறிவு என்று அழைக்கப்படக்கூடிய என்னுடைய பிரெயின் என்று அழைக்கப்படக்கூடிய என்னுடைய மூளையினுடைய ஒவ்வொரு விதமான உத்தரவுகளுக்காக எப்படி அது காத்திருக்க ஆரம்பிக்கிறது. அது தானாக இயங்கக்கூடியதா அல்ல. நாமாக ஏதாவது ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கூட என்னுடைய சரீரத்திலே காணப்படும் எந்த உறுப்பும் மூளையினுடைய கட்டளை இல்லாமல் அது ஒரு நாளும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகாது. இப்படித்தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையும் காணப்படணும். கர்த்தராகிய தேவன் சொல்லாமல் எந்த இயக்கத்தின் ஊடாக நீ போகக்கூடாது. கர்த்தராகிய தேவன் பேசாமல் எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடாது. ஏன்னா வசனத்தில் இடம் போட்டுக்கு தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்கணும். தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு மக்கள், அந்த வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் ரொம்ப திட்டமாய் பேச ஆரம்பிக்கின்றார். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து ஏறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை அவர்கள் பற்றி கொள்ளாமல். எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த தலையாகிய கிறிஸ்துவை நான் பற்றி கொள்ள ஆரம்பித்தால்தான் இவர்தான் என்னை சரியான விதத்தில் நடத்தக்கூடியவராய் விளங்குகின்றார். இவருக்குத்தான் தெரியும் இந்த பாதைகளிலே எப்படியெல்லாம் இவன் கடந்து போக வேண்டும், இந்த வழிகளிலே எந்தெந்த விதமான அநேக விதமான தடை கல்கள் உண்டு, எத்தனை விதமான அநேக விதமான படுகுழிகள் உண்டு, எத்தனை விதமான பாதாளங்கள் உண்டு, எத்தனை விதமான மலை முகடுகள் உண்டு. இதிலே இந்த மனுஷனை நடத்தக்கூடிய வழிமுறைகளிலே நான் எப்படியெல்லாம் நான் இவனை அழைத்துக் கொண்டு போக முடியும், கர்த்தர் ஒருவருக்குத்தான் தெரியும். அப்ப நானாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமா ஏதாவது ஒரு காரியத்திலே நான் பட்டு விழுந்து போக ஆரம்பிச்சிருவேன். அப்ப தலையின் மூலமாய் காணப்படக்கூடிய அந்த வளர்ச்சியிலே வளர்ந்து ஏறும் ஒரு நிலை, இந்த நிலைதான் ஒரு பூரண புருஷனுக்குரிய ஒரு அனுபவம் என்கிறதை பற்றி கர்த்தர் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். நானாக சிந்தித்து நானாக யோசிக்கிறதுக்கு இந்த ஒரு ஊழியத்தை கர்த்தராகிய தேவன் தரல. உன் கையில் ஊழியத்தை கொடுத்துட்டு உன் இஷ்டப்படி நீ ஊழியத்தை செய்ப்பா கர்த்தர் சொல்லலை. கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கின்றார்? இந்த ஒவ்வொரு காரியத்தையும் உன் கையில் தருகின்றேன். இந்த பொறுப்பை பற்றி நீ புரிந்து கொள்கிறதுக்கு முன்பதாக என் வார்த்தைகளுக்காக நீ காத்திரு. இயேசு அப்படித்தான் நமக்கு வழிகாட்டக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இயேசு என்ன செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க? அவருடைய கையில் பிதாவாகிய தேவன் ஊழியத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் கொடுத்துட்டார். என்ன செய்ய வேண்டும், அந்த காலங்கள் முழுவதும் அவர் செய்யக்கூடிய பணிகள் யாவற்றையும் பற்றி ஆண்டவராகிய தேவன் தெளிவாய் பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். என்றாலும் ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவனை இயேசு சந்தித்து தான் செய்த ஒவ்வொரு விதமான ஊழியத்தை பற்றியும் இனி அடுத்த நாள் செய்ய வேண்டிய ஊழியங்களை பற்றியும் பிதாவுக்கு முன்பதாக நின்ற கேட்டு ஊழியங்களை செய்த இயேசுவை போல அவர்தான் நமக்கு எல்லா விதமான காரியங்களுக்கும் ஒரு முன்னோடியாய் விளங்கக்கூடியவர். அவர் என்ன வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார் என்று பாருங்கள். நீயாக எந்த விதமான இயக்கத்தின் ஊடாக போகாத தலையாகிய உன் தேவனை நீ உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தலையாகிய உன் கிறிஸ்துவனுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அவர் என்ன சொல்ல போகின்றார்? இந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவிலே செய்யக்கூடிய இந்த கூட்டங்கள் வேண்டாம்பா, இந்த ஊழியம் வேண்டாம். ஒருவேளை இந்த ஊழியத்தை நீங்க ஆண்டவருடைய நாமத்தினால் நீங்க எல்லா ஆயத்தங்களின் ஊடாக கடந்து போய் லட்சக்கணக்கான மக்கள் நிற்பாங்க. நின்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்காய் வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பா, இந்த ஒரு ஊழியம் உனக்கு வேண்டாம். ஒரு கிராமத்தில் எந்த விதமான மனிதனும் கவனிப்பாரற்று கிடக்கக்கூடிய அந்த கிராமத்தில் போய் நின்று என் வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை பற்றி பேசுவார். நீங்கள் உடனே யோசிப்பீங்க, லட்சக்கணக்கான மக்களை நீ தேடி வந்திருக்கிறாங்க, இவங்க எல்லாம் எல்லா விதமான மக்கள் என்னுடைய எல்லா விதமான வார்த்தைக்கும் அழைப்புக்கும் இணங்கி வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ முகமறியாத ஒரு கிராமத்தில் போய் கர்த்தராகிய தேவன் பேசும்படி சொல்லுகின்றார். அங்கே போய் பேசினா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை விதமான மக்களையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க என்று சொல்லி நான் என் இஷ்டப்படி ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் உண்மையான புருஷத்துவமான ஒரு வாழ்க்கையினுடைய நிலைகளை இழக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்படுகின்றேன். அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு வளர்ந்தேறும் ஒரு முயற்சியிலே கடந்து போகக்கூடிய அனுபவம் தான் பூரண புருஷத்துவம் வாய்ந்த ஒரு நிலை என்கிறதை கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. நாலாவது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அதில் 2வது அதிகாரம் 40வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா 2வது அதிகாரம் 40வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. 4வது விஷயம், ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல ஆவியிலே பலம் கொள்ளும் ஒரு வாழ்க்கை.
இயேசுவை பற்றி இந்த வசனம் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் முதலாய் ஆண்டவராகிய தேவன் ஊழியத்திற்குள்ளாக கடந்து வரப்போகின்றார். அவர் ஒரு 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 பூமியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாலகன். இந்த ஒரு சின்ன ஒரு பாலகன் இனி அவர் ஊழியத்திற்காக ஆயத்த நிலையின் ஊடாக கடந்து போகின்றார். அதுக்கு முன்னால் சின்ன பாலகனாய் பிறந்த அந்த நாளிலேயே அவரை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்வது பாருங்க. பிள்ளை வளர்ந்து, இரண்டாவது காரியம், ஆவியிலே அது பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. முதல் காரியம் என்ன விதமான காரியம்? இயேசுனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒன்றாக விளங்கிற்று, ஆவியிலே பலன் கொள்ளும் ஒரு அனுபவம். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி பலம் நிறைந்த ஒரு ஆவியாக, எல்லா விதமான காரியங்களையும் அறிந்து கொள்ளும் ஒரு ஆவியாக, அதுக்கு அடுத்து என்ன போட்டுக்க பாருங்க, ஞானத்திலே நிறையும் ஒரு ஆவியாக, ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளும் ஒரு ஆவியாக. ஒரு மனுஷனுடைய சரீரம் ஒரு சாதாரணமான ஒரு நிலையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் அவனுடைய ஆவி பலமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஆவியின் பலத்தினால் அவன் எல்லா காரியங்களையும் சாதிக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆவியை பற்றி யோசிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் கிடையாது. அவனுக்குள் ஒரு ஆவி இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த ஆவி தான் எல்லா விதமான காரியங்களையும் செயல்படுத்தக்கூடிய உண்மையான மனிதன். இந்த ரியல் மேன்னா யாரு? உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய ஆவி. நிறைய பேருக்கு அந்த விதமான காரியமே தெரிகிறது இல்லை. இப்போ உதாரணமாக என்னுடைய பேர் உங்களுக்கு தெரியும். அதாவது கர்த்தருடைய தேவனுடைய நாமத்தினால ஊழியம் செய்யக்கூடிய என்னுடைய எல்லா விதமான பேரை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. வின்சென்ட் மோகன்குமார்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பெயர் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆவி வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே போகிறது உண்டானால் இந்த சரீரத்திற்கு என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. இந்த பாடியை எப்போ நீங்கள் டிஸ்போஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய பெயர் மறைஞ்சு போயிடும். அப்போ அந்த பெயருக்கு எது காரணமாக இருக்கிறது? உள்ளாய் இருக்கக்கூடிய என்னுடைய ஆவிக்குத்தான் அந்த பெயர் வைக்கப்பட ஆரம்பிச்சிருக்கிறது. அப்போ உண்மையான ரியல் மேன்னா யாரு? இந்த வெளியரங்கமாக காணப்படக்கூடிய சரீரம் கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய ஆவி. அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல முதல் காரியம், அந்த பிள்ளை வளர்ந்து ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஆவிலே பலம் கொள்ளும் ஒரு பிள்ளையாய், ஊழியத்துக்கு முன்னாலேயே இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிலே பலப்படுத்தப்பட்டவராய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ ஒரு மனுஷன் ஊழியத்தின் காரியத்தின் ஊடாக கடந்து போகிறதற்கு முன்பதாக தன்னுடைய ஆவிலே பலத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கான அநேக முயற்சிகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால்தான் ஆவிலே பலம் கொண்டவனாக. ஏன்னா இந்த ஊழியம் என்று சொன்னால் மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா விதமான விஷயமும் ஆவியினால் உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. இது மாம்சீகத்தினால் செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு காரியமாய் அல்ல. எந்த விஷயத்தை நான் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் எல்லா காரியமும் ஆவியினாலே உருவாக்கப்பட வேண்டுமே தவிர அவைகளிலே ஒன்றிலும் மாம்சத்தினுடைய கலப்புகள் வரக்கூடாது. அப்போ ஆவியிலே பலம் அடைய ஆரம்பித்தால் மட்டும்தான் ஒவ்வொரு விதமான செயல்களும் ஆவியின் வழியாக மெய்யாகவே புறப்பட்டு வருகிறதை பார்க்க முடியும். அப்போ இயேசு ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆவியிலே பலமடைந்து செய்யும் ஒவ்வொரு விதமான கிரியைகளையும் ஆவியிலே செயல்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவருடைய ஊழியத்தினுடைய வெற்றியினுடைய ரகசியம் என்ன தெரியுமா? ஆவியிலே பலப்படுத்தப்பட்ட இயேசு, தன்னுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையிலே பலமடைந்த இயேசு, பாவத்தை எதிர்க்கும் ஆவி நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, அவருடைய உள்ளார்ந்த வாழ்க்கையிலே பாவத்தை பற்றி மெய்யாகவே கடிந்து கொள்ளும் ஒரு இயேசுவாக, பாவத்தை எவ்வளவேனும் யோசியாத ஒரு இயேசுவாக, பாவத்தினுடைய ஒவ்வொரு சுவடுகளையும் அருவருக்கும் ஒரு இயேசுவாக. காரணம், ஆவியிலே பலப்படுத்தப்பட்ட ஒரு இயேசு. அவருடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான நுணுக்கமான தந்திரங்களையும் அறியக்கூடிய அறிவுள்ளவராய் காணப்பட்ட பலம் வாய்ந்த ஆவி பெற்ற இயேசு. அதனால தான் சாத்தான் எத்தனை முறை அவரை மெய்யாகவே வஞ்சிக்கும்படிக்காய் கடந்து வர ஆரம்பித்தார். சாத்தானுடைய ஒவ்வொரு விதமான தந்திரங்களையும் இயேசு எப்படி எளிதாய் விலகிக் கொள்ள ஆரம்பித்தார் என்றால், உள்ளான மனுஷனிலே காணப்படக்கூடிய ஒரு பலம். அப்போ ஒரு பூரண புருஷன்னா எதை ஆண்டவராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறார்? வெளியே நல்ல சரீரத்தில் புஷ்டியாக வளரக்கூடிய ஒரு சரீரமாக அல்ல, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புஷ்டியான ஒரு நிலை, ஆவிக்குரிய விஷயத்திலே எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, ஒவ்வொரு விளக்கமான தன்மைகளை மற்றவன் சொல்லி கேட்கிறதல்ல, நீயாகவே விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த காரியம் வருகிறது உண்டானால் இதனுடைய விளைச்சல் இப்படித்தான் நடக்கும், இதனுடைய காரியம் இப்படித்தான் முடிவடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்தினுடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்கிறதை பற்றி நீயும் நானும் தெளிவாய் பேசக்கூடிய ஆவிக்குரிய மேலார்ந்த ஒரு அனுபவம். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பலம். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஆவியிலே பலம் இல்லாமல் அவங்க ஊழியத்தின் ஊடாக போக ஆரம்பிச்சிடாங்க. ஆவியிலே எந்த விதமான காரியங்களை பற்றி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த சத்துவமே இல்லாமல்
ஏன்னா முன்னால் நிற்கக்கூடியவன் அவன் மனுஷனா பிசாசா அல்லது அநேக விதமான ஆண்டவராகிய தேவனுக்கு எதிராளியாக காணப்பட தெரியல. அவர்களாக போய் நின்று கர்த்தருடைய வார்த்தைகள் என்கின்ற ஒரு பேரிலே அறிவிக்க ஆரம்பித்து அநேக விதமான மக்கள் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் ஏராளம் பேர் உண்டு. இப்போ கர்த்தர் என்ன விதமான விஷயத்தை பேச ஆரம்பிக்கின்றார்? ஆவிலே பலப்படுத்தப்படக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய அனுபவமாய் காணப்பட ஆரம்பித்தால்தான் எத்தனை போர்வுகளை போர்த்துக்கொண்டு சாத்தான் வர ஆரம்பித்தாலும் அவனுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் தோல் உரிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். அவனுடைய காரியங்களை நீங்கள் இனம் கண்டுபிடிக்க முடியும். அவன் எந்த மார்க்கத்திலே கடந்து வர ஆரம்பித்தாலும், ஒருவேளை கர்த்தருடைய மனுஷனை போலவே ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளைப் போலவே அவன் கடந்து வர ஆரம்பித்தாலும் அவன் அந்த காரியங்களை இனம் பிரித்து பார்க்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறார். ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக தேவனை அறியாதிருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படி கடந்து போனார். ஆண்டவராக இயேசுவினுடைய மகிமையை பற்றி பேசி, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவனாய், பாவத்திலே நின்று ஒவ்வொரு மக்களையும் விடுவிக்கக்கூடிய ஒரு தேவனாய், ஒவ்வொரு வியாதிகளையும் சுகமாக்கக்கூடிய ஒரு தேவனாய், மரித்தோரை உயிரோடு கூட எழும்ப பண்ணக்கூடிய ஒரு தேவனாய், வல்லமை புரிந்த ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தராகிய தேவன் உங்களை விடுதலையாக்கி காப்பாற்றுவார். உடனே அந்த மனிதன் பார்த்து, நீ யாரை பற்றி சொல்கிறப்பான்னு கேட்டான். உடனே இந்த மனிதன் சொன்னான், ஆண்டவராக இயேசுவை பற்றி நான் சொல்லுகின்றேன். ஆண்டவராக இயேசுவா? இப்போ பார், உன்னுடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் உன்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறேன் பார். உன் இயேசு என்கிறவர் மகா பெரிய பிரதானமான ஒரு கடவுள் என்கிறதை போல நீ பேச ஆரம்பிக்கின்றாய். ஆனால் உன் இயேசுவை பற்றி நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வலது கையை அவனுக்கு முன்பதாக நீட்டினான். அந்த வலது கையிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் இயேசுனுடைய உருவம் அப்படியே அவனுடைய கையின் மேலாக நிற்கக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த ஊழியக்காரனுடைய கண்கள் பார்த்தது. உடனே அந்த மனுஷன் சொன்னா, உன் இயேசு கிறிஸ்து என்னுடைய கைக்குள்ளதான் இருக்கிறார் தம்பி. இவரை பார்த்து நீ இவ்வளவு தூரம் பில்டப் பண்ணி நீ பேச ஆரம்பிக்கின்றாய். அவர் பெரிய ஒரு வல்லமை நிறைந்த ஒரு கடவுள் என்கிறதை பற்றி, பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய என்பதை பற்றி. ஆனால் இவர் என்னுடைய கைகளுக்கு அடக்கமாய் காணப்படக்கூடியவர். இவருடைய சத்துவம் எல்லாம், அவருடைய சக்திகள் எல்லாம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்கிறதை பற்றி அவன் எள்ளி நகையாடி பேசக்கூடிய அந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய சத்தம் அவனுடைய அந்த ஊழியக்காரனுடைய செவியிலே துணிக்க துவங்கிற்று. அங்கே நிற்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய அந்த, அதாவது அந்த 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 அவனுடைய கையில் இருக்கக்கூடிய என்னுடைய உருவத்திலே காணப்படக்கூடிய தழும்புகளையும் காயங்களையும் பார். அந்த 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 உருவத்திலே காணப்படக்கூடிய, அதாவது அந்த அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த விலாவை பார். அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த கைகளிலே காணப்படக்கூடிய காயங்களையும் கால்களிலே காணப்படக்கூடிய காயங்களையும் பார். இவைகள் எல்லாம் மாயையாக காணப்படக்கூடிய வித்தைகளை தவிர இவைகள் உண்மையாகவே என்னை வெளிப்படுத்தக்கூடியவைகள் அல்ல என்கிறதை பற்றி ஆண்டவராகிய தேவன் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். உடனே அந்த மனிதன் சொன்னார், நீ ஏமாற்றுகின்றாய், இது நிற்கக்கூடியவர் இயேசு அல்ல, இது சாத்தான் என்கிறது நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் அப்பாலே போ சாத்தான் என்கிற வார்த்தையை பற்றி பேசின மாத்திரத்தில் அங்கே காணப்படக்கூடிய இயேசுடைய உருவம் அப்படி மறைந்து போயிற்று. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிலே பலம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது நான் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடுவேன், நம்ப ஆரம்பிச்சிடுவேன். இப்போ கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவிலே பலம் வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் எத்தனை ஏமாற்று கருத்துக்களை சாத்தான் எனக்கு முன்பதாக சொல்ல ஆரம்பித்தாலும் கூட அவைகளை பற்றி எவ்வளவேனும் இடறி போகாத அளவிற்காக வல்லமையாய் அவனை எதிர்க்கக்கூடிய திராணி பெற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு மனிதன் கர்த்தருக்கென்று பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அவன் ஆவிலே பலம் பெற்ற ஒரு மனிதனாய் விளங்க வேண்டியது அவசியம். ஆவியினுடைய பலம் இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே வருகிறதற்கு முன்பதாக ஆவியிலே பலம் பெற்றவராய் காணப்பட்ட இயேசுவாய். அதனால்தான் அந்த ஊழியத்தில் ஒரு தடையும் காணப்படவே இல்லை. அப்போ அந்த பூர்ண புருஷனாய் மாற்றப்படக்கூடிய மனிதன் எதை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நாட ஆரம்பிக்கின்றான்? பலப்படுத்தும் அனுபவங்களை அவன் தன் வாழ்க்கையிலே வாஞ்சிக்க ஆரம்பிக்கின்றான். எந்த விஷயத்திலும் அவன் பலவீனப்படுத்தப்படக்கூடாது. எந்த விஷயத்திலும் சாத்தானுக்கு முன்பதாக அவன் தோற்று போகக்கூடாது. ஒரு முறை அவன் தோற்று போக ஆரம்பித்து விட்டால் இனி சாத்தானுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய எல்லா விதமான திராணியை அந்த மனுஷன் இழந்து போயிடுவான். ஆகவே ஒரு முறை கூட என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியினுடைய நிலைகளை நான் மெய்யாகவே எட்டாத அளவிற்காக காலங்கள் தோறும் ஜெயிக்கக்கூடிய, ஜெயம் பெறக்கூடிய ஒரு மனிதனாக விளங்கக்கூடிய ஒரு வல்லமையை நான் என் வாழ்க்கையிலே மெய்யாகவே பெற்றுக்கொள்கிறது எப்படி, பெருக்குகிறது எப்படி, இதை பூரண புருஷனாக காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையிலே யோசிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். அப்போ கேட்டும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே 4வது பங்கு என்ன இருக்க வேண்டும் என்றால் தன் ஆவியின் பலத்தை அதிகரிக்கப்படக்கூடிய பூரண புருஷத்துவம். தேவ சாயல், புருஷனுக்குரிய சாயல், இந்த சாயல் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது உண்டானால் தன் வல்லமைகளே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீதிமொழிகள் ஒரு நல்ல வசனத்தை வாசிக்கலாம். அதாவது அறிவுள்ளவன்
ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் தன்னுடைய வல்லமைகளை அதிகரிக்க பண்ண ஆரம்பிக்கின்றான். ஞானமுள்ளவன், பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமைகளை அதிகரிக்க பண்ணுகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூரண புருஷத்துவத்துக்குரிய அறிவினுடைய வளர்ச்சி வர ஆரம்பிக்கிறது உண்டானால், என்னை நான் ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலம் நிறைந்தவனாக உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றேன். பலத்தின் மேல் பலம் வர ஆரம்பித்தால் தான் வசனத்தில் என்ன போட்டிருக்கு, பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்தில் வந்து அவர்கள் காணப்படுவார்கள். பலத்தை ஒரே லெவலில் வைக்கிறதில்ல, அந்த பலத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலத்தில் தான் எதிர்த்து வரக்கூடிய சாத்தானை மேற்கொண்டு பூரண புருஷனாக காணப்பட்டு தேவனுடைய சமூகமாக காணப்படக்கூடிய சீயோனிலே சென்று நிற்கக்கூடிய பாக்கியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 2 பேதுருவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். 5வது விஷயமாக, ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பூரண புருஷ நிலைகளை எட்ட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரை அறியும் அறிவிலே அவன் விருத்தி அடைய ஆரம்பிக்கின்றான். இன்னும் நான் ஆண்டவராகிய தேவனை கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் நான் அவருடைய காரியங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அவருக்குள் நான் அநேகமான காரியங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவரை மேலோட்டமாக அறியக்கூடிய அறிவினுடைய நிலை எனக்கு போதாது. அறிவு பசி என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. இன்னும் நான் அவரை அறிய வேண்டும், இன்னும் நான் அவரை பார்க்க வேண்டும், இன்னும் நான் அவரோடு கூட மெய்யாகவே எல்லா காரியங்கள் யாவற்றையும் நான் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும், அவரோடு கூட நான் சஞ்சரிக்க வேண்டும். இந்த வாஞ்சையும் தாகமும் எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர முடியும் என்று சொன்னால், பூரண அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வளரக்கூடிய நேரத்தில், ஒரு புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தில் தான் தேவனை அறியும் அறிவுக்கு நேராக நம்முடைய நிலைகள் கடந்து போக துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இப்போ இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, யாரோ அறிவிக்கும் கர்த்தராகிய தேவனை அறிகின்றோம், மற்றவங்க சொன்னா அறிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்போ இந்த பூரண புருஷத்துவம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த நாள் வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன். நான் இன்றைக்கே என் தேவனாகிய கர்த்தரை அறிய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கே என் தேவனுக்குள் நான் முயற்சிக்க துவங்க ஆரம்பிச்சேன். அடுத்த வாரத்தில், அடுத்த புதன்கிழமை இதே விதமான நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவார். இதனுடைய தொடர்ச்சியை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி யோசிக்க மாட்டேன். தேவனாகிய கர்த்தரினுடைய ஆழமான காரியங்களை இன்னும் நான் கற்றுக்கொள்ளும்படிக்காக என்னுடைய அறிவிலே நான் விருத்தி அடையக்கூடிய ஒரு வழிமுறைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் ஒரு பூரண புருஷனாய் காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பிக்கிறது. ஆரம்ப காலங்களிலே காணப்பட்ட ஒவ்வொரு மக்களுடைய ஆவிக்குரிய மக்களுடைய நிலைகளை பாருங்கள். அவர்கள் எல்லாரும் தேவனாகிய கர்த்தரை அறியக்கூடிய அறிவுக்காக இங்கும் அங்கும் அலைந்து ஓட துவங்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தரை நான் இன்னும் அறிய வேண்டும், தடவியாகிலும் அவரை நான் கண்டுகொள்ள வேண்டும், அவருடைய ஆழங்களை பற்றி நான் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பரிசுத்தமுள்ள ஒவ்வொரு விதமான சித்தங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய ஓட்டத்தினுடைய நிலைகள் என்றால் என்ன, அவருடைய வழிமுறைகள் என்றால் என்ன, அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினருடைய நோக்கம் என்ன, உலகத்தில் என்னென்ன விதமான காரியங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களை பற்றியே யோசித்தார்கள், பேசினார்கள். அவைகளை பற்றி அவர்கள் தங்கள் சொப்பனங்களிலே கனவு காண ஆரம்பித்தார்கள். அவைகளை பற்றிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மக்களை காணக்கூடிய நேரத்தில் அவருடைய பேச்செல்லாம் அதுவாகவே காணப்பட ஆரம்பித்தது. இன்னைக்கு நம்ம 2 பேர் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டான எதை பற்றி நம்ம பேசுகிறோம் பாருங்களேன். ஆனால் அந்த நாட்களிலே காணப்பட்ட அந்த பூரண புருஷத்துவம் நிறைந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது பாருங்கள். 2 பேர் ஒரு இடத்திலே கூட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர்கள் கர்த்தரை பற்றி பேசினாங்க, கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி பேசினாங்க, கர்த்தருடைய விருப்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க, கர்த்தருடைய ஓட்டங்கள் எப்படியாய் காணப்பட வேண்டும் என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. காரணம், அவர்கள் இன்னும் கர்த்தராகிய தேவனை அறிய வேண்டும் என்கிற விருப்பமும் வாஞ்சையும் ஆவலும் ஆசையும் தணிக்க முடியாததை காணப்படக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தை பற்றி பேசுகின்றோம், மணிக்கணக்காக பேசுகிறோம். உலகத்திலே காணப்படக்கூடிய காரியங்களை நீங்களும் நானும் அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு நேரம் போகிறதே தெரியல. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வினாடிக்கு ஒரு முறை நீங்களும் நானும் வாட்சப் பார்க்குறோம். ரொம்ப நேரம் ஆன மாதிரி தெரியுதே, இவ்வளோ நேரம் நான் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், 1 நிமிஷம் தான் ஆயிருக்கார், 2 நிமிஷம் தான் ஆயிருக்காருன்னு சொல்லி மணிக்கு ஒரு முறை நான் என்னுடைய அந்த வாட்சை நான் பார்க்க ஆரம்பிக்கின்றேன். காரணம் என்ன? ஆண்டவராகிய தேவனை பற்றிதான விருப்பமும் தாகமும் வாஞ்சியும் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் வரல. ஒருவன் பூரண புருஷனாக காணப்பட ஆரம்பித்தால் அவனுடைய வாஞ்சியும் விருப்பத்தையும் தணிக்க முடியாத அளவிற்காக எங்காகிலும் சென்று என்னுடைய அறிவு பசிக்கு தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா, ஏதாகிலும் ஒரு வழி முறையின் மூலமாக இந்த ஒரு காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியுமா, அவன் இங்கும் அங்கும் அலைந்து ஓடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான்.
அவனுடைய அந்த ஆவிக்குரிய பசி எப்ப தீர்க்கப்பட ஆரம்பிக்கும்? கர்த்தராகிய தேவனை சந்தித்தும் கர்த்தராகிய தேவனை தரிசிக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் கர்த்தர் அவருடைய பசியை மெய்யாகவே ஆற்றி அவருக்கு உண்டான தேவைகள் யாவற்றையும் சந்திக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். இப்ப இதுல இருந்து நம்ம நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்முடைய நிலைமை என்றால் என்ன, பூரண புருஷனுக்குரிய நிலை என்றால் என்னங்கிறது நீங்கள் நானும் வித்தியாசப்படுத்தி பார்த்துடலாம். ஒரு பூரண புருஷன் என்று சொன்னால் அவன் எங்கும் அங்கும் ஓய்ந்திருக்கவே மாட்டான். அதாவது அந்த உறக்கத்திற்கோ அல்லது ஓய்வுக்கோ அவன் அவன் வந்து அநேக விதமான நேரங்களை ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். அவனுடைய முழு வாஞ்சையும் விருப்பமும் தேவனை அறியும் அறிவை பற்றியதாகவே காணப்படுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்ப்போம். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறதா என்று பாருங்கள். யாரோ சொல்லக்கூடிய அந்த காரியத்திற்காக ஒரு 2 நாள் நம்ம ஜெபம் பண்ணுவோம். 3வது நாள் நம்மை அறியாத ஒரு சோர்வு. ஆனா இதே காரியத்துல உலகத்திற்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஏதாச்சும் ஒரு இடத்திற்கு நம்ம கடந்து போகிறது உண்டானால் அதற்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரம் மணிக்கணக்காய் நாள் கணக்காய் கடந்து போக ஆரம்பிச்சாலும் கூட அதுல எந்த விதமான போரிங் நம்முடைய வாழ்க்கையில வராது. ஆனால் இதே காரியத்தை நீங்க கர்த்தராகிய தேவனுக்கு பயன்படுத்தி பாருங்க, உங்களை அறியாத ஒரு போரிங் நம்முடைய வாழ்க்கையில வருகிறத பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? இன்னும் பூர்ண புருஷத்துவம் என்னுடைய வாழ்க்கையில வரல. ஒருவன் பூர்ண புருஷனாய் காணப்படுகிறது உண்டானால் உலகத்தை பற்றி நாம் பேசக்கூடிய நேரத்திலே அவன் மெய்யாகவே அதில் ஈடுபாடு அற்றவனாய், ஆவிக்குரிய நிலைகளை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அவன் அவைகளின் மேல் மெய்யாகவே விருப்பம் கொண்ட ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் நிலை எப்படியாய் காணப்படுகிறது? ஒருவன் பூரண புருஷனாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அது பூரண புருஷத்துவம் என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி பேச ஆரம்பித்தார்? ஒரு 5 விஷயத்தை பற்றி நாம் பார்க்க ஆரம்பித்தோம். 1, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்கக்கூடிய ஒரு நிலை. 2, சத்தியத்தை கைக்கொண்டு வளரக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம். இயேசுவையே சார்ந்து வாழும் ஒரு அனுபவம். 3, 4வது ஆவியிலே ஒவ்வொரு நாளும் பலம் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். 5, தேவனை அறியக்கூடிய அறிவில் இன்னும் விருத்தியாக்கப்படக்கூடிய அனுபவம். இவைகள் எல்லாம் எதை நமக்கு வலியுறுத்துகிறது அப்படின்னா, ஒரு பூரண புருஷத்துவமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவ சாயலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ளும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். என்னை பார்க்கிறவன் என் பிதாவாகிய தேவனை காண்கிறான் என்கிறதை பற்றி இயேசு சொன்னது மாதிரி நம்மை பார்க்கிறவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய அளவிற்கான சாயலிலே ஒரு மாற்றம் வளர வேண்டும் என்றால் பூரண புருஷனுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இவர்களுக்கு இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இவைகள் உங்கள் வாழ்க்கையிலே வளரும்படியாக கர்த்தரை நோக்கி நீங்கள் ஊக்கமான மனதோடு கூட காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் இந்த வளர்ச்சியின் ஊடாக கடந்து போகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த உலகத்திலே கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்கவும் தேவ ராஜ்யத்தை சென்று அடையவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளின் மூலம் ஆண்டவராகிய தேவன் நீர் எங்களோடு கூட பேசி சொன்னீர் கர்த்தாவே. ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் ஆண்டவராகிய தேவனுக்குள்ளாக இன்னும் கர்த்தாவை பூரண நிலைகளை எட்டக்கூடிய அளவிற்காக பூரண புருஷத்துவமாய் நாங்கள் கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றி நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி, சத்தியத்தை கை கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வளரக்கூடிய ஒரு நிலை, கர்த்தருடைய இயேசுவை சார்ந்து வாழக்கூடிய ஒரு அனுபவம், ஆவிலே பலன் கொண்டு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அனுபவம், தேவனாகிய கர்த்தரை அறியக்கூடிய அறிவில் இன்னும் விருத்தியாக்கப்படக்கூடிய நிலை என்கிறதை பற்றி ஆண்டவராக தேவன் பேசி பூரண புருஷத்துவம் என்றால் இப்படிப்பட்ட நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கிறதை பற்றி திட்டமும் தீர்க்கமாய் பேசி சொன்னீரே. இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு அப்படியே அவர்கள் மெய்யாகவே கடந்து போய் விடாதபடி இவைகள் எல்லாவற்றையும் தங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய பாக்கியங்களை இவைகளின் மூலமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நிற்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவனுடைய சாயலை நம்முடைய வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய சாயலாக நம்முடைய சாயல் மாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த ஒரு பூரண புருஷத்துவம் வாய்ந்த ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வளர வேண்டியது அவசியம். இவைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். இந்த ஜெபத்தின் மூலமாக அநேக விதமான ஆவிக்குரிய மாற்றங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் தேவனுக்கு முன்பதாக நிற்கும் ஒரு பாக்கியத்தை தடையில்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாறினார்.